வணக்கம். வண்ணக்களஞ்சியத்துலேருந்து அருணா பிரேம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கோவை ஸ்பெஷல் கவுண்டம்பாளையம் சிக்கன் கறி. கல்யாண வீடுகளில் ரொம்ப முக்கியமாக பரிமாறுற இந்த சிக்கன் கிரேவியோட டேஸ்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதோட ரெசிபியும் ரொம்ப வித்தியாசமானது தான். இன்க்ரீடியன்ஸும் கொஞ்சம் வித்தியாசமாக தான் அவங்க சேர்ப்பாங்க. இதோட கம்ப்ளீட் டீட்டெயில்டு வீடியோவை தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்குறீங்க. இது செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் பின் பண்ணியிருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு முதல்ல ஒரு பாத்திரத்தில் 300 கிராம் சிக்கனை எடுத்து நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு மஞ்சப்பொடி கொஞ்சமாக தூள் உப்பு சேர்த்து இதை ஒரு 60% அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். வேக வச்ச சிக்கனை வச்சு தான் இந்த கிரேவியை நம்ம ரெடி பண்ணணும். கறி வேகிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகும். கறி வெந்ததுக்கப்புறம் அதை தனியாக அப்படியே எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு இதை மசாலா அரைக்கிறதுக்கு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, சோம்பு, சீரகம் இது எல்லாத்தையும் நல்லா பொரிய விட்டுக்கலாம். மிதமான தீயில வச்சு தீய விடாமல் அதை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இந்த டிஷ்ஷில் நம்ம வேறு எதுவும் ஸ்பைசஸ், அதாவது மிளகு இதெல்லாம் சேர்க்க போகிறதில்ல. வெறும் பட்டை, கிராம்பு, சோம்பு, ஏலக்காய், சீரகம் இதை சேர்த்து பொரிஞ்சதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம் 3, புதினா, கொத்தமல்லி தழைகள் அது நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்து நல்லா வதக்கிடலாம். 2 தக்காளி பழத்தை நீளமாக கட் பண்ணி அதையும் இதில் சேர்த்து வதக்கிட போகிறோம். தக்காளியை ரொம்ப குட்டி குட்டியாக கூட கட் பண்ண வேணாம். நீளமாக இது மாதிரி கட் பண்ணி தக்காளி குழையிற அளவுக்கு நல்ல எண்ணெயில் போட்டு இதை வதக்கிட போகிறோம். இந்த டிஷ் நல்ல சாஃப்டாக அல்வா பதத்தில் இருக்கும். அதே நேரத்தில் இதில் இருக்க சிக்கன் பீசஸ் நல்ல சாஃப்டாகவும் ஜூஸியாகவும் இருக்கும். ஏன்னா இது வேக வச்சு செய்கிறதுனால கொஞ்சம் வித்தியாசமான சுவையில் தான் இருக்கும். அடுத்தது நம்ம இஞ்சி பூண்டு விழுது 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு மிதமான தீயில கைவிடாமல் நல்லா வதக்கிடணும். அடுத்தது ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி பருப்பை சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இந்த கிரேவிக்கு டேஸ்ட்டையும் திக்கான கன்சிஸ்டன்சியும் கொடுக்கறதே இந்த முந்திரி பருப்பு தான். அதையும் இதில் சேர்த்து நல்லா வதக்கிட போகிறோம். வதக்கி இதை ஆற வச்சு நைஸாக ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். ஃபைன் பேஸ்ட்டாக இது இருக்கணும். இப்போ இந்த பேஸ்ட் ரெடி ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இந்த கிரேவிக்கான ப்ராசஸை நம்ம ஸ்டார்ட் பண்ணிட போகிறோம். இந்த கிரேவி இட்லி, தோசை, ரைஸ், சப்பாத்தி எல்லாத்துக்குமே மேட்ச் ஆகும். ஈவன் ஆப்பத்துக்கும் தொட்டு சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இது கிரேவியோட கன்சிஸ்டன்சியை மட்டும் நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி கூடுதலாகவோ குறைவாகவோ யூஸ் பண்ணிக்கலாம். திரும்பவும் அதே பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு 2 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை, காரத்துக்கு மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா பொடி இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு அரைச்சி வச்சுருக்க இந்த விழுதையும் சேர்த்து அடிப்பிடிக்காத அளவுக்கு கைவிடாமல் நல்லா கிளறணும். இது எல்லாம் பச்சை வாசனை போய் அதில் இருக்க எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு இதை நல்லா நம்ம வதக்கிட்டே இருக்கணும். எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுனாலே ஆல்மோஸ்ட் இந்த கிரேவிக்கான ப்ராசஸ் முடிஞ்சிடுதுன்னு அர்த்தம். அது வரைக்கும் நம்ம இதை பொறுமையாக கைவிடாமல் மிதமான தீயில வச்சு வதக்கிட்டே இருக்கலாம். முந்திரி பருப்பில் வேறு எண்ணெய் இருக்கிறனால அதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஃப்ளேவரும் ரொம்ப கூடுதலாகவே இருக்கும். கோயம்புத்தூர்னால கொஞ்சம் வித்தியாசமான சமையலாக தான் இருக்கும் அவங்களுக்கு. டேஸ்ட்டும் சரி, அவங்க உபசரிப்பும் சரி, எல்லாமே அல்டிமேட்டாக இருக்கும். அடுத்தது வேக வச்சுருக்க சிக்கன் பீசஸை இதில் சேர்த்துற போகிறோம். சிக்கன் பீசஸை சேர்த்துட்டு அந்த மசாலாவில் நல்லா பெரட்ட போகிறோம். பெரட்டினதுக்கப்புறம் அந்த வேக வச்ச தண்ணி இதில் சேர்த்து தீயை நல்லா ஒரு மிதமானதுலேருந்து ஹை ஃப்ளேமுக்கு ஒரு 2 மினிட்ஸ் அளவுக்கு மாற்றி கொதிக்க வைக்கலாம். இப்போது குழம்பு நல்லா கொதித்து கறி துண்டுகளோட அதோட எசன்ஸ் எல்லாமே மெர்ஜ் ஆகிடும். தொக்கு பதம் வேணுன்றவங்க இந்த தண்ணியை இன்னும் வத்துற அளவுக்கு கொதிக்க வைக்கலாம். இல்லை கிரேவி இந்த கன்சிஸ்டன்சியில் சரியாக இருக்கும்னு நினைக்கிறவங்க இதோட இதை ஆஃப் பண்ணிவிட்டு இன்னொரு சர்விங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ அட்டகாசமான சுவையில் இருக்க கோவை கவுண்டம்பாளையம் சிக்கன் கறி ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் கார்னிஷ் பண்ணதுக்கு கொஞ்சமாக கொத்தமல்லி தழைகளையும் கருவேப்பிலையும் மேலே தூவிட்டு தட்டு போட்டு மூடி எடுத்து வச்சிட வேண்டியது தான். இப்போ சர்வ் பண்ணதுக்கு டேஸ்டியான டிஷ் ரெடி ஆகிடுச்சு. இந்த டிஷ்ஷை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.